நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். விளையாட்டின் ஆரம்பத்தில் மெசடோனியா ஒரு புள்ளி பெற்று முன்னணியில் இருக்கிறார்கள். சற்று கவனியுங்கள் அரசரே, இது வெறும் விளையாட்டுதான், அஞ்ச தேவையில்லை. நிச்சயமாக. மகதத்தின் இன்னொரு வீரர் தோல்வி அடைந்து விட்டார். அதிலிருந்து ஒரு வீரர் வெளியேற்றம். மெசடோனியாவிற்கு இப்பொழுது 2 புள்ளிகள், மகதத்திற்கு 0. இறுதிச் சுற்றை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். மெசடோனியா 5 புள்ளியில் இருக்கிறார்கள். மகதத்தினர் பின்னோக்கிதான் இருக்கிறார்கள். மகாமாத்தியரே, இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நம் வீரர்கள் ஏன் தோற்றுக் கொண்டிருக்கிறார்கள்? மன்னிக்க வேண்டும் மகாராஜா, மகதத்தின் சிறந்த வீரர்களைத்தான் நான் தேர்ந்தெடுத்தேன். ஆனால் மெசடோனியா வீரர்கள் மிகவும் சிறந்தவர்கள். இப்பொழுது மகதத்தின் இறுதி வீரர் மெசடோனியாவை எதிர்க்க போகிறார். மகாமாத்தியரே, இந்த வலிமையற்ற பாலகனை எதற்கு இதில் இணைத்தீர்கள்? இவன் முகத்தில் பயம்தான் தெரிகிறது. இவனால் எதுவும் செய்ய முடியாது. நம்ப முடியவில்லை, இவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா? மகாராஜா அவர்களே, மன்னிக்க வேண்டுகிறேன். இந்த மகதத்தின் சார்பாக இறுதி வீரர் பயத்தால் விளையாட்டிலிருந்து பின்வாங்கிவிட்டார். ஆனால் இந்த விளையாட்டில் பங்கெடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு நீங்கள் அனுமதி அளித்தால் அவருக்கு பதிலாக நான் மகதத்தின் பிரதிநிதியாக இருந்து இதை விளையாடுவேன். நிச்சயம் அனுமதி அளிக்கின்றேன். வா. கபடி 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 கபடி.
கபடி கபடி புறா, கபடி. பிப்ளிவானின் ராஜகுமாரன் வந்திருக்கிறான். களைத்து போயிருப்பான். அவன் இளைப்பாறுவதற்கு ஏற்பாடு செய். கபடி 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 கபடி. மகதம் வெற்றி பெற்று விட்டது. மெசடோனியா மகதத்திடம் 6 புள்ளியில் தோற்றுவிட்டது. சந்திரகுப்தன் 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 சந்திரகுப்தன். என்ன ஆயிற்று ஏமன் அரசே? விளையாட்டை விளையாட்டு போல் பார்க்க வேண்டும். என்னை பொறுத்தவரை உங்கள் வீரர்களிடம் விளையாட்டை தவிர மற்ற அனைத்துமே இருந்தது என்று தோன்றுகிறது, இல்லையா? எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இந்த விளையாட்டு மூலமாக நீங்கள் என்னை அவமானப்படுத்த முயற்சி செய்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் தோற்று போய்விட்டீர்கள். பரவாயில்லை, என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு உண்டு. ஒரு நாள் நீங்கள் என்னை இந்த பூமியிலேயே தோற்கடிக்கலாம். ஆனால் இப்போது உங்கள் தோல்வியை நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் என்ன கூறினீர்கள்? விளையாட்டை விளையாட்டாக எண்ண வேண்டும். சந்திரகுப்தா, உனக்கு என்ன தோன்றுகிறது? உன்னை எதற்காக நான் இங்கு அழைத்திருப்பேன்? இந்த போட்டியில் நீ வென்றதற்காக உனக்கு பரிசளிப்பதற்காக உன்னை நான் அழைத்திருப்பேனா, அல்லது அரண்மனையில் மீண்டும் ஒரு முறை திருடி இருக்கிறாயே அதற்கு உனக்கு தண்டனை அளிக்கவா? மகாராஜா அவர்களே, கடந்த சில நாட்களாக என்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட திருப்புமுனை நடந்திருக்கிறது. ஒரு சாதாரண அடிமையாக இருந்த நான் ஒரு அரச குடும்பத்தின் மெய்காப்பாளனாக ஆக்கப்பட்டேன். காலடியில் கிடந்த ஒரு அடிமைக்கு அரசரிடமிருந்து கங்கணத்தை பெறும் அளவிற்கு வாய்ப்பு கிடைத்தது. யாருக்கும் கிடைக்காது. உங்களுக்கு என் மீது இருந்த நம்பிக்கையால் என்னுடைய கடமை நிரந்தரமாக நடந்து கொண்டிருக்கிறது. பதிலுக்கு என்னுடைய நன்றியை காட்ட வேண்டும் அல்லவா? என்னால் எந்த அளவிற்கு முடியுமோ அனைத்தையும் நான் செய்வேன். எப்போது நான் பிப்ளிவானை பற்றியும் அதனுடைய வழியை பற்றியும் கேட்டேனோ, அதற்கு நீங்கள் அங்கு நான் செல்லும் எந்தெந்த பாதையெல்லாம் அழித்தீர்களோ, அதனால் நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். நடக்காது என்று நினைத்தேன். ஆனால் என் மனதில் திடீரென்று ஒரு விருப்பம் ஏற்பட்டது. ஏன் அங்கு சென்று பாதுகாப்பு ஏற்பாடை செய்யக்கூடாது என்று நினைத்தேன். இந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நான் உங்கள் புத்தக சாலையிலிருந்து அந்த வரைபடத்தை திருடினேன். எனக்குள் ஒரு சவாலையும் ஏற்றுக்கொண்டேன். அப்போதுதானே என் மனதில் இருக்கும் நிறைய விஷயங்களை நான் மீற முடியும். ஏனென்றால் ஒரு அடிமை பாதுகாப்பு ஏற்பாடை செய்வது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதற்காக என்னிடம் எந்த பயிற்சியும் கிடையாது. அதனால்தான் இந்த சேத்திரத்தை பயிற்சி கேந்திரமாக ஏற்றுக்கொண்டேன். இதனால் வரும் அனைத்து தடைகளையும் நான் நீக்க வேண்டும் என்று நினைத்தேன். இப்படிப்பட்ட பயிற்சிகளை எந்த ஒரு பயிற்சி கூடமும் எனக்கு கொடுக்க முடியாது என்று நினைத்தேன். இவ்வளவு சிறியவன் நீ, ஆனால் உன் சிந்தனை இவ்வளவு பெரியதாக உள்ளது. அப்படியானால் இப்போது நீ கூற வருவது, நீ பிப்ளிவானுக்கு சென்று விட்டாய். ஆமா மகாராஜா, நான் என்னுடைய கண்களாலேயே பார்த்தேன். உங்களுடைய அதீத வீரத்தின் முன்னால்
இவ்வகையில் அந்த முழு ராஜ்யமும் தகர்க்கப்பட்டிருக்கிறது என்று மோசமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. நானே என் கண்ணால் பார்த்தேன். அந்த ராஜ்யத்தை உங்கள் ஆதிக்கத்திற்கு கீழாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எவ்வளவு இரத்தப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதையும் பார்த்தேன். எந்த ஒரு ராஜ்யம் தன் பலத்தோடு கர்வத்தோடு இருக்கின்றதோ அது எல்லாமே உங்களுடைய திறமைக்கு முன்னால் நிச்சயம் தலைவணங்க வேண்டும். இன்று அது அந்த மன்னருக்குள் புதைந்திருக்கிறது. மகாராஜா, இந்த அடிமை பொய் சொல்கிறான். ராம்தேவ், மன்னரிடம் நடந்ததை கூறு. மகாராஜா, இவன் பொய் கூறுகிறான். இவனால் பீப்ளிவான் வரை செல்ல முடியவில்லை. நாங்கள் இவனை பின்தொடர்ந்தோம். இவன் பயங்கரமான காட்டுக்குள் சென்று மறைந்து விட்டான். அங்கு சென்றவர்கள் யாரும் உயிருடன் திரும்பியதில்லை. அப்படி இருக்கும்போது அந்த காட்டிலிருந்து இவன் எப்படி திரும்ப வந்திருக்க முடியும்? இவன் பீப்ளிவான் என்று கூறுகிறான். பீப்ளிவானுக்கு செல்ல முடியும் என்ற பேச்சுக்கே இடமில்லை மகாராஜா. உங்களின் கட்டளைப்படி நான் அந்த பீப்ளிவானில் நான் கடுமையான பாதுகாப்பை ஏற்பாடு செய்து வைத்தேன். சந்திரகுப்தா, கேட்டாய் அல்லவா? பிப்ளிவானின் பாதுகாவலன் எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு என்னிடத்தில் கூறுகிறான் என்று. நீ கூறுவது அனைத்தும் பொய்தான். நான் அந்த இடத்திற்கு சென்று திரும்பினேன் என்ற சாட்சியை உங்களின் முன்பாக நான் நிரூபித்து விட்டால் பிப்ளிவானின் ராஜ்யம் மட்டுமல்ல, அந்த பாதுகாப்பு சக்கரத்தையும் உடைத்து அந்த அரண்மனைக்குள்ளேயே நுழைந்து விட்டேன். இதற்கான சாட்சியும் என்னிடம் இருக்கிறது. என்ன ஆயிற்று அடிமையே? இதுதான் பிப்ளிவானின் அரச குடும்பத்தாரின் படம். இது அழிக்கப்பட்ட அரண்மனையில் கிடைத்தது. இந்த சித்திரத்திற்கான சாட்சியை அன்னை மூராவினால் தான் அளிக்க முடியும். சந்திரன் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை நிச்சயம் அவன் செய்து முடித்தே தீருவான். அது சரி ஆச்சாரியாரே, நீங்கள் சந்திரகுப்தனை அவ்வாறு என்ன கூறிவிட்டீர்கள்? ஏனென்றால் அவன் மிகவும் கோபம் கொண்டான் அல்லவா? ஆச்சாரியர் என்ன கூறினார் என்பது பற்றிய விஷயமே தேவையில்லை. இப்பொழுது நமக்கு தெரிய வேண்டியது அவனுக்கு தேவையான விஷயங்கள் இப்பொழுது கிடைத்ததா இல்லையா என்பதுதான். ஆச்சாரியரே, அவனுடைய அம்மா யார்? கூறுங்கள் ஆச்சாரியாரே. சந்திரகுப்தன் பீப்ளிவானின் ராஜகுமாரன். ஆச்சாரியாரே, உங்கள் வாயால் பரிகாசம் என்பது நன்றாக இல்லை. சந்திரன் பீப்ளிவானின் அரசகுமாரனை போல் நடித்தான், அவ்வளவுதான். என்ன காரணம் என்றால் மகாராஜா தனானந்தன் அவனுக்கு ஒரு நாள் அரசகுமாரனாக இருக்கும் அவகாசத்தை அளித்தார். அவன் ஒன்றும் உண்மையான அரசகுமாரன் அல்ல. ஆம், ராஜகுமாரன் தான். மௌரிய வம்சத்தின் இறுதி வாரிசு அவன்தான். அவன் பீப்ளிவானின் மறைந்த முன்னாள் அரசர் சந்திரவர்தன் மற்றும் அவருடைய மகாராணி மூராவின் புதல்வனாவான். எனக்கு சந்திரகுப்தனை பற்றிய இந்த உண்மை முன்பே தெரியும். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி சந்திரகுப்தனே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினேன். இப்போது அவன் அனைத்தையும் தெரிந்து கொண்டான். அரசகுமாரனா? அப்படி என்றால் உண்மையில் மகாராஜா மகாராணியின் மகன்
அவனா? அரண்மனையில் வசிக்க தகுதி உள்ள குடும்ப வாரிசு எங்கள் நண்பனா? சந்திரா, அதாவது சந்திரனின் சரீரத்தில் அரசு வம்சத்து ரத்தம் தான் ஓடுகிறதா? ஆம். ஆச்சாரியரே, இதை தெரிந்து கொண்ட பிறகுதான் அரண்மனைக்கு அவன் சென்றிருக்கிறானா? ஆச்சாரியரே, நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். இல்லை என்றால் சந்திரன் அங்கு மாட்டிக்கொள்வான். அவனுக்கு புத்தி பேதலித்து விட்டது. என்ன நடக்குமோ தெரியாது. அவன் யார் என்ற உண்மையை பற்றி அவன் அறிந்து கொண்ட பிறகு சந்திரகுப்தனின் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம் ஆரம்பித்துள்ளது. நான் அவனை தடுக்க எவ்வளவோ முயற்சித்தேன். ஆனால் அவன் என் வார்த்தைகளை கேட்கவில்லை. இப்போது அரண்மனையில் அவனோடு என்ன நடக்கின்றதோ அதை அவன் தானாகவே எதிர்கொண்டுதானாக வேண்டும். ஆனால் ஆச்சாரியாரே, அவன் ஒரு நாள் இந்த பாரத நாட்டையே வழிநடத்தப் போகிறவன். ஆகவே அவன் நன்றாகவே அறிந்திருக்க வேண்டும். அவன் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும், அவன் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும், அது அவனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த மொத்த நாட்டையும் அதில் இருக்கும் மக்களையும் பாதிக்கும் என்று. சந்திரகுப்தன் கூறுவது சரிதான். சந்திரகுப்தன் பிப்ளிவானுக்கு சென்றிருக்கிறான். நிச்சயம் சென்றிருக்கிறான். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மூரா, இந்த சித்திரத்தில் நீ சந்தோஷமாக இருந்த நாட்கள் நன்றாக தெரிகிறது. மூரா, இல்லையா? இந்த சித்திரத்தை அடிமையிடம் கொடு. ஏனென்றால் இவள் இழந்த இவளது குடும்பத்தை நினைத்து தன்னுடைய கண்களிலிருந்து கொஞ்சம் கண்ணீர் சிந்திக் கொள்ளட்டும். கொடு சந்திரகுப்தா, கொடு. மகாராஜா, எங்களை மன்னித்து விடுங்கள் மகாராஜா. எங்களை மன்னித்து விடுங்கள். மன்னித்து விடுங்கள் மகாராஜா. கவலைப்படாதீர்கள். நான் உங்களுக்கு எந்த தண்டனையும் அளிக்க மாட்டேன். ஆனால் உங்களை ஒரு இடத்திற்கு நான் அனுப்பி வைக்கப் போகிறேன். அங்கு தோட்டம் இருக்கும், விலங்குகள் இருக்கும், பறவைகள் இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அது ஒரு பயங்கர காடுதான். மன்னித்து விடுங்கள் மகாராஜா. இழுத்து செல்லுங்கள் இவர்களை. சந்திரகுப்தா, நாம் நம்முடைய ராஜ்யத்தின் பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்துவதற்காக இப்போது என்ன செய்ய வேண்டும்? அப்போதுதான் எவரும் நம்மை நெருங்க முடியாது. நம்முடைய பாதுகாப்பு குறைவாக இருப்பதற்கு காரணமே சேனைகளின் கவனமில்லாத தனம்தான். நாம் இன்னும் அதிக சேனைகளை நம்மிடம் சேர்த்தாக வேண்டும். பாதுகாப்பையும் சேர்த்தாக வேண்டும். இரவும் பகலும் முழு பாதுகாப்போடு நாம் இருக்க வேண்டும். அப்போதுதான் சேனைகள் தங்களுடைய நேரப்படி சேனாதிபதிகளை மாற்றிக்கொள்ளலாம். இதனால் அவர்களுக்கு ஓய்வும் கிடைக்கும். அதோடு சேனைகள் ஜாக்கிரதையோடும்
விழிப்போடும் இருப்பார்கள். அற்புதம், மிக அற்புதம். மகாமாத்தியரே, கூறுங்கள். ராஜ்யத்தில் சேனைகளை தேர்ந்தெடுக்க கோஷனை இடச் சொல்லுங்கள். உத்தரவு மகாராஜா. நான் கற்பனை செய்ததை விட நீ மிகவும் முன்னேறுவாய் என்று எனக்கு இப்போது தோன்றுகிறது சந்திரகுப்தா. எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது மகாராஜா. பார்க்கலாம். இந்த அடிமை எத்தனை தவறுகளை செய்தாலும் சரி, இறுதியில் ஏதாவது செய்து காட்டி மகாராஜாவை சந்தோஷப்படுத்தி விடுகிறான். மகாராஜாவின் பார்வையிலிருந்து அவன் இறங்குவதற்கு பதிலாக அவருடைய பார்வையில் உயர்ந்து கொண்டே வருகிறான். அதற்கு நீங்கள் என்னதான் செய்ய முடியும் பாண்டு? எனக்கு ஒரு சந்தேகம். இந்த அடிமை சந்திரனுக்கும் இன்னொரு அடிமை மூராவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்று என்னுடைய மனதில் தோன்றுகிறது. இவர்கள் இருவரையும் கண்காணிக்கப் போகிறேன். பிறகு உண்மையை நம்முடைய மகாராஜாவின் முன் கொண்டு போய் வைப்பேன். அந்த அடிமை சந்திரனிற்காக அந்த மூரா தலைகுனியப் போகிறாள். நீங்கள் எதற்கு பொய் சொன்னீர்கள்? உண்மை என்னவென்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? இந்த கங்கணம் உங்களுடையதுதானே? அப்பொழுது நான் தானே உங்களுடைய மகன். நீங்கள் ஏன் இந்த உண்மையை என்னிடம் கூறாமல் இருந்தீர்கள்? நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட்டீர்கள், உணவு அளித்தீர்கள், கவனித்துக் கொண்டீர்கள். எனக்காக உங்கள் உயிரையே பணயம் வைத்தீர்கள். இந்த அடிமை பொய் சொல்கிறான். உண்மையை சொல்கிறேன், திருடியது நான் தான். இங்கு இருந்த இத்தனை நாட்களில் ஒரு நாட்களில் கூட உங்களுக்கு நான் தான் உங்களுடைய மகன் என்ற உண்மையை கூற உங்கள் மனம் இடம் கொடுக்கவில்லையா தாயே? உங்களுக்கு அனைத்து விஷயமும் தெரிந்திருக்கிறது. பிறகு ஏன் மௌனமாக இருந்தீர்கள்? என்னிடம் ஏன் நீங்கள் உண்மையை கூறவில்லை? சந்திரகுப்தா, நான் இப்போது ஏதோ சொல்ல வந்தீர்கள். என்ன அது? எப்படி கருணை இல்லாத மனம் வந்தது உங்களுக்கு? உங்களுடைய மனதில் என்னை பற்றி சிறிதும் கவலை இல்லை அல்லவா? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்போது எல்லா உண்மையும் தெரிந்து கொண்ட பிறகு நான் உங்கள் முன்பு தாய் பிச்சை கேட்கிறேன். பிறகு ஏன் உங்கள் மகனாக நீங்கள் என்னை ஏற்க மாட்டீர்களா? சொல்லுங்கள். அடடா, அந்த அடிமை பேசுவது எனக்கு காதில் விழவில்லையே. சரி, என் மீது உங்களுக்கு சிறிதும் அன்பு இல்லை என்று நன்றாக தெரிகிறது. இப்போது நானும் ஒரு முடிவெடுத்து விட்டேன். இனி நான் செய்ய போகும் செயல்களால் நீங்கள் மிகவும் துன்பப்பட போகிறீர்கள். உங்கள் மகன் நான் என்று நீங்களே கூறுவீர்கள். இது நான் உங்களுக்கு கொடுக்கும் வாக்கு. அந்த அடிமை உன்னிடம் என்ன கூறினான்? அவன் என்ன கூறினான் என்று எனக்கு தெரியாது. நான் அதை கவனிக்கவில்லை. எதற்கு கவனிக்க வேண்டும்? என்னை பொறுத்தவரை ஒரு அடிமையோடு எதற்கு நான் பேச வேண்டும்? இங்கிருந்து சென்றுவிடு. என்னை தனிமையில் இருக்க விடு. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் கவனிக்க வேண்டும்.
சந்திரகுப்தா, நீ நீ என்னுடைய மகன்தான். மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. அப்படி ஒரு தோல்வியை சந்தித்த பிறகு நீங்கள் மீண்டும் ஒரு முறை என்னை சந்திக்க வந்துள்ளீர்கள். 2 முறை தோல்வியை சந்தித்த பிறகு நீங்கள் உங்கள் ராஜ்யத்திற்கு சென்றிருப்பீர்கள் என்றுதான் நான் நினைத்தேன். வாழ்க்கையில் பாடங்கள் நமக்கு சாதாரணமாக கிடைப்பதில்லை. சில சமயங்களில் நமக்கு ஏற்படும் நிலைமையே நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. நான் கற்ற பாடம் முதல் முறை சரியாக அமையவில்லை. 2வது முறைதான் எனக்கு நன்றாக அமைந்திருக்கிறது. இப்போது நீங்கள் எதை கற்றுக்கொண்டுள்ளீர்கள்? சொல்கிறேன். இந்த மகதத்தின் முழு இடத்திலும் புத்திசாலியும் பலசாலியும் உள்ளார்கள். அப்படி இருப்பவர்களை விட மகதத்தின் அரசரும் அவர்களை விட மிகவும் புத்திசாலியாக இருக்கிறார், பலசாலியாக இருக்கிறார். உங்களிடம் 2 முறை தோற்ற பிறகுதான் எனக்கு நம்பிக்கை வந்தது. என்னை விட நீங்கள் அதிக சக்திசாலி, மிகவும் பலசாலி. ஒரு முறை தோற்றவன் மீண்டும் நம்மிடமே திரும்பி வருவதை எப்போதுமே நாம் மறந்துவிடக் கூடாது என்று கூறுவார்கள். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் மகதத்தின் நிலைமையை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்கள். ஆனால் நீங்கள் இவ்வாறு கூறுவதற்கு பின்னால் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதல்லவா? சரிதானே? உண்மைதான். மிகுந்த யோசனைக்கு பிறகு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். மீதமுள்ள நாட்களில் வாழும் வரை நாம் ஒருவரை ஒருவர் கீழ்த்தரமாகத்தான் கூறிக்கொண்டிருப்போம். நம்முடைய இந்த நிலைமையை வேறு யாரும் அவர்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அதற்காகத்தான் நான் உங்களை இங்கு அழைத்தேன். இது நமக்கு நல்ல சமயம். நமக்குள் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளை மறந்து பெரிய வகையில் சாதிப்பதற்காக யோசிக்கப் போகிறோம். நம் இருவருக்கும் இருக்கும் நட்பு இன்னும் வலுவாக போகிறது. இதற்கு நீங்கள் ஒப்புக்கொண்டால் இதை அருந்துங்கள். நீங்கள் கூறியபடியே நமக்கிடையில் இந்த நட்புறவு நிச்சயம் இருக்கும். இந்த விஷயத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறும் வகையில் மகதத்தில் இன்னும் சிறிது நாட்கள் நீங்கள் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். மகதத்தின் தன தானியங்கள் மற்றும் ஐஸ்வர்யத்தை நீங்கள் மறைக்க கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு ஆவலாக இருக்கிறேன் நண்பா. பாருங்கள், என்னுடைய தோல்வியை எப்படி வெற்றியாக்கி காட்டுகிறேன் என்று பாருங்கள். இதற்கு பிறகு இந்த மகதத்தில் இருந்து கொண்டே இந்த மகதத்தின் சக்திகளை எனக்கு சாதகமாக்கிக் கொள்ளப் போகிறேன். அதற்கு பிறகு கூடிய விரைவில் இந்த முழு மகதமும் எனக்குத்தான் தலை வணங்கப் போகிறது. உன்னுடைய துணிச்சலான வேலைகளை முடித்து விட்டாய். இதற்கு பிறகு கொடுக்கப்பட்ட வேலைகளை ஒழுங்காக செய். அரசகுமாரின் மெய்க்காப்பலன் வேலை உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சீக்கிரம் செல், வேலையை பார். இங்கு பாரு பத்ரசால், இந்த விஷயம் பேச இது சரியான நேரம் அல்ல. எந்த விஷயம் இப்பொழுது சரியில்லை என்கிறாய்? சரி, நான் என்னுடைய வேலைக்கு செல்கிறேன். சவாலை ஏற்பது என்பது அந்த அடிமைக்கு மிகவும் மகிழ்ச்சி அல்லவா? அந்த மகிழ்ச்சியை நான் அளிக்கப் போகிறேன். அந்த சவாலே அவன் உயிர் போக காரணமாகும். அவன் வாழ்க்கையில் நான் கொடுக்கும் ஒரு சவால். நிச்சயமாக அவன் இதை ஒப்புக்கொள்ளாமல் இருக்க முடியாது.
இங்க என்ன நடக்கிறது? அரசகுமாரி, நான் கூறுவதை கேளுங்க. இப்போதே எனக்கு அந்த புஷ்பம் வேண்டுமானால் அந்த புஷ்பத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுப்பவர்கள் யார் இருக்கிறார்கள் இங்கே? அரசகுமாரி, இந்த காரியத்தை எந்த மனிதராலும் செய்ய முடியாது. அப்படி யாராவது செய்தால் அவரது மரணம் நிச்சயம். இங்க என்ன நடக்கிறது சிப்ரா? யாரோ ஒருவர் அரசகுமாரியின் முன்பு அந்த புஷ்பத்தின் அழகை கூறியிருக்கிறார். இப்பொழுது இவருக்கு அந்த புஷ்பம் வேண்டுமா? நீதான் என் மெய் காப்பாளன் அல்லவா? ஆகையால் நீதான் எனது இந்த ஆசையை நிச்சயமாக பூர்த்தி செய்ய வேண்டும். முடியாது. ஏனெனில் இது என் கடமையே கிடையாது. முடியாதா? நீ முடித்தாக வேண்டும். இதுதான் நான் கூறிய அந்த நவரங்கி புஷ்பம். இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதை பற்றிய விஷயங்கள் உனக்கு தெரிய வேண்டும். அந்த விஷயம் என்னுடைய அறையில் இருக்கிறது. ஆனால் அரசகுமாரி, இதில் பெரிய சங்கடம் இருக்கிறது. இந்த புஷ்பத்தை நான் அடையவில்லை என்றால்தான் எனக்கு பெரிய சங்கடங்கள் ஏற்படும், நிறைய கஷ்டங்கள் ஏற்படும். அடிமையே, உனக்குதான் சவால்களை ஏற்பது மிகவும் பிடிக்கும் அல்லவா? நான் கூறிய வார்த்தை உண்மை என்றால் அந்த புஷ்பத்தை நீ எனக்காக எடுத்து வந்து தர வேண்டும். ஆகட்டும், அந்த புஷ்பத்தை நான் எடுத்து வருகின்றேன். அடிமையே, அதோ அதுதான் நான் சொன்ன புஷ்பம். நான் சொன்ன அதிசய புஷ்பம் அது. 2 வருடங்களுக்கு ஒரு முறை, ஒரு மாதம் தான் இது பூக்குமாம். நமக்கென்று 2 விஷயங்கள் உள்ளன, அதிசயம், இன்னொன்று விசேஷம். அதுவும் என்னை போலவே. அரசகுமாரியே, என்னை பொறுத்தவரை இதை அடைவது மிகவும் கடினம். ஏன்? இவன் இருக்கிறானே, என் அண்ணனின் அன்புக்கு பாத்திரமானவன், எனக்கு மெய்காப்பாளன். முடியாத காரியத்தை முடித்து காட்டுவதுதான் இவனது சவால். என்ன சந்திரகுப்தா? அவன் ஓடிவிட்டான். என் அண்ணனிடம் சென்று சந்திரகுப்தன் ஒரு பயந்தாங்கோலி, நான் கூறிய வேலையை செய்யாமல் ஓடிவிட்டான் என்று கூறுங்கள். அரசகுமாரி, இதுவரை நான் பயந்த விஷயம் என்று என் வாழ்வில் எதுவுமே கிடையாது. நடக்க முடியாது என்ற எந்த ஒரு காரியத்தையும் நான் உங்களுக்கு நடத்தி காட்டுவேன். கீழே விழுந்து விட்டான். நடக்க முடியாததை நடத்தி காட்டிவிட்டான். பேசாதே, வாயை மூடிக்கொள். சீக்கிரம் சென்று அவனை தேடு. ஷிப்ரா, உனக்கு தெரியும் அல்லவா, இதை செய்வதற்கு எனக்கு விருப்பமில்லை. நான் அவனை கொல்ல நினைக்கவில்லை, அவனுக்கு பாடம் கற்பிக்க நினைத்தேன். இதுதான் எனது ஆசை. எனது ஆசை என்னவென்று உனக்கு தெரியும் அல்லவா ஷிப்ரா? அடிமையே, சற்று பொறுங்கள் அரசகுமாரி. அவர்கள் தான் இப்பொழுது தேடி சென்றிருக்கிறார்கள் அல்லவா?
மன்னித்து விடுங்கள் அரசகுமாரி. தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அவனுக்கு நீச்சல் தெரிந்திருந்தாலும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. என்னை பொறுத்தவரை அவன் இறந்திருக்க வேண்டும். இறந்து விட்டானா? உனக்கு சவால் என்றால் பிடிக்கும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் கூறிய வார்த்தை உண்மை என்றால் அந்த புஷ்பத்தை நீ எனக்காக எடுத்து வந்து தர வேண்டும். சரி, நான் அந்த புஷ்பத்தை எடுத்து வருகிறேன். உங்கள் அனைவருக்கும் ஒரு துக்கமான செய்தியை கூறத்தான் இங்கு நான் அழைத்திருக்கிறேன். என்னுடைய அந்த அடிமை சந்திரகுப்தன் என் அருமை சகோதரிக்காக அந்த அற்புதமான புஷ்பத்தை எடுத்து வரச் சென்றான். ஆனால் அவனால் அதை எடுத்து வர முடியவில்லை. இப்போது அந்த சந்திரகுப்தன் ராமா 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 தொலைந்து விட்டான். அதாவது அடிமைகள் ஜனனம் எடுப்பதே மகாராஜாவிற்கு சேவை செய்து செய்து மரணிப்பதற்காகத்தான். ஆனால் ஒன்றை கூறியாக வேண்டும், அந்த அடிமையால் இங்கு வித்தியாசமான பலன்கள் வந்து கொண்டிருந்தது. விளையாட்டு பொம்மை போல் இருந்தான். அனைவரையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு பொருள். இல்லை, நீ சொல்வது அனைத்தும் போய். நீ போய் சொல்கிறாய். சந்திரா, சந்திரகுப்தா, சந்திரா. மகாதேவா, என்னுடைய ஒரே மகனையும் பறித்துக் கொண்டீர்களா? என் மகனை பறித்துக் கொண்டீர்களா? என் வாழ்க்கைக்கு அவன் ஒரு ஒளியாக இருந்தான். என்னுடைய நம்பிக்கையே என் மகன் தானே. என்ன ஆயிற்று? நீ என் மகன் என்று உன்னிடம் கூறியிருக்கலாம். உன்னை அன்போடு கட்டி தழுவி இருக்கலாம். என்னுடைய தாயை போல என்னை விரட்டுகிறீர்கள். நீங்கள் என்ன என்னுடைய தாயா? இந்த கங்கணம் உங்களுடையது தானே? நான் உங்களுடைய மகன் தானே? எல்லாம் தெரிந்திருந்தும் ஏன் என்னிடம் உண்மையை மறைத்தீர்கள்? ஒருவேளை உனக்கும் இந்த உலகத்திற்கும் கூச்சல் போட்டு கூற முடிந்திருந்தால் உண்மையை கூறியிருந்திருப்பேன். என்னுடைய மகன் நீதான், பிப்ளிவானின் அரசகுமாரன், மௌரிய வம்சத்தின் ஒரே வாரிசு, சந்திரகுப்த மௌரியன். சந்திரகுப்த மௌரியன். அம்மா, சந்திரா, அம்மா, இந்த உண்மையை தானே தாங்கள் இத்தனை வருடங்களாக மறைத்து வைத்திருந்தீர்கள்? இப்போதாவது முக்தி கொடுத்து விடுங்கள்.
சத்தமாக கூறுங்கள். நான் தான் உங்களுடைய மகன் என்று கூறுங்கள். என்னை பொறுத்தவரையில் நம்முடைய இந்த சம்பந்தம் அடிமைகள் என்று ஏற்பட்டதல்ல. இதை விட மிக ஆழமாக ஏதோ ஒரு உறவு உள்ளது. மரணத்தின் வாயிலுக்கு சென்று உண்மையை கேட்க மறந்துவிட்டாய் அல்லவா? அந்த உண்மையைத்தான் இது நாள் வரை நான் மறைத்து வைத்திருந்தேன். ஆம், அந்த நாடகத்தை நான் தான் உருவாக்கினேன். உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நீங்கள் தான் என்னுடைய தாய். இந்த சந்தேகத்திற்கான பதிலை உங்களிடமிருந்து தெரிந்து கொள்வதற்காக நான் இவ்வளவு நாள் போராடினேன். பிடிவாதத்தோடு காத்துக் கொண்டிருந்தேன். இத்தனை வருடங்களாக எனக்குள் இருந்த வெறுப்பு, கோபம் என்ற தீயில் எரிந்து கொண்டிருந்தேன். நான் மிகவும் துர்பாக்கியசாலியானவன். ஏனென்றால் என்னை பெற்ற தாயே என்னை இந்த உலகில் தனியாக விட்டு சென்று விட்டார். இந்த உண்மை எனக்கு தெரிந்திருந்தால் இந்த தாயின் அன்பையும் அரவணைப்பையும் நான் பெற்று ஒரு நல்ல வாழ்வை வாழ்ந்திருப்பேன். ஆனால் அன்பும் பாசமும் எனக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுதாவது உண்மையை கூறுங்கள். உங்களுடைய கோபம் எனக்கு வேண்டாம். அன்புதான் எனக்கு அவசியம். உங்களுக்கு என்னுடைய உதவி தேவை அல்லவா? இப்பொழுதாவது எல்லா உண்மையும் என்னிடம் கூறுங்கள். அந்த துஷ்டன் தனானந்தனின் கொடுமையிலிருந்து உங்களுக்கு நிச்சயம் விடுதலை வாங்கித் தருவேன். பதில் சொல்லுங்கள். ஏன் என்னிடம் உண்மையை கூறாமல் மறைத்தீர்கள்? உங்களிடமிருந்து ஏன் என்னை விலக்கி வைத்தீர்கள்? பதில் சொல்லுங்கள் அம்மா, பதில் சொல்லுங்கள். என்னோடு உன்னை வைத்துக் கொள்வது எனக்கு முக்கியமாக படவில்லை சந்திரகுப்தா. நீ உயிரோடு இருக்க வேண்டியதுதான் எனக்கு முக்கியமாக இருந்தது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.